வணக்கம் நண்பர்களே, சுகுணாவின் உலகிற்கு அன்புடன் தங்களை வரவேற்கிறேன். என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? பின்ன இருக்காதா? நம்மளுடைய சொந்த ஊரோட பெருமை பேசணும்னா யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது? ஆமா, எனக்கும் இன்னைக்கு அதே சந்தோஷம் தான். என்னுடைய ஊரான கோவில்பட்டியோட பெருமையை பத்தி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஆமாங்க, எங்க கோயில்பட்டியோட பெருமையை சொல்லிட்டே போலாம். அவ்வளோ சிறப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? எங்க கோவில்பட்டிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குதுங்க. திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவில் இருக்கு. கோவில்பட்டிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஊர். இந்த கோவில்பட்டிங்கிற வரலாறு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கம் பக்கத்தில் ஒரு 18 பட்டிகள் இருக்கு, கிராமங்கள். 18 பட்டியும் சேர்ந்தது தான் கோவில்பட்டி. பட்டின்னு பேரை கேட்டவுடனே நீங்கள் ஒன்றும் குக்கிராமம் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. எங்கள் கோவில்பட்டி பெரிய டவுனுங்க. அங்கே நிறைய கடைகள் இருக்குது, தொழிற்சாலைகள் இருக்குது. அப்புறம் நிறைய என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. சுற்றுலாத்தலங்கள், திரையரங்குகள் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அதை பற்றிலாம் ஒன்றொன்னா சொல்லிகிட்டு இருக்கேன், கேளுங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் கோயில்பட்டி மண் கரிசல் மண் தான். இந்த கரிசல் மண்ணில் தான் நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்திருக்காரு. ஆமாம், அவர் பிறந்த எட்டயபுரம் நம்ம கோவில்பட்டிக்கு அருகில் தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் இருக்கார்ல, ஆமாம், அவரும் இந்த கோவில்பட்டியில் தான் வழக்குரைஞராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, 1980லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் கோவில்பட்டியில் எக்கச்சக்க எழுத்தாளர்கள் இருந்தாங்க. அதாவது அங்கே இருக்கிற எங்கள் கோயில்பட்டி தெருக்கள் ஃபுல்லாகவே ஒரே எழுத்தாளர்கள் கூட்டமாக நிறைஞ்சி வழியும். வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு எழுத்தாளர் சங்கம், மாநாடு இந்த மாதிரி நடத்தி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. தமிழை அந்த அளவுக்கு, அதுவும் நம்ம மண்மனம் மாறாமல் சொல்கிற அளவுக்கு நிறைய எழுத்தாளர்கள் நம்ம கோயில்பட்டியில் இருக்காங்க. அந்த எழுத்தாளர்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கலைத்துறையில் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சினிமா துறையில் நடிகர்கள் இருக்காங்க, சின்னத்திரை நடிகைகள் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, இயக்குனர்கள் இருக்காங்க, நல்ல நல்ல பாடல் ஆசிரியர்கள் இருக்காங்க, மனம் மாறாமல் பாடக்கூடிய ஆசிரியர்கள், கதை இயக்குனர்கள், இந்த மாதிரி பல பெருமை மிக்க கலைஞர்கள்லாம் எங்களுடைய கோயில்பட்டி கரிசல் மண்ணில் பிறந்தவதாங்க. அந்த அளவுக்கு எங்கள் மண் சரஸ்வதி தேவியோட கலைக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக எங்கள் மண் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவில்பட்டியில் சில இடங்கள் இருக்குது. அதாவது பாண்டவர் மங்கலம், மந்தித்தோப்பு, அந்த மாதிரி ஒரு பகுதிக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த பேர் வச்சதுக்கு எல்லாமே காரணம் இருக்குது. அதாவது இலங்கைக்கு ராமர் சீதையை மீட்கிறதுக்காக போனாங்க படையெடுத்து. அப்போ அவரு கூட இருந்த படைகள்லாம் இங்கே கோவில்பட்டியில் தான் தங்கி ஓய்வெடுத்தாங்க. அதாவது பாண்டவர்கள்லாம் ஒரு இடத்துல தங்கி ஓய்வெடுத்தாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் பாண்டவர் மங்கலம் அப்படின்னு பேர் வந்தது. அப்புறம் கூட வந்த மந்திகள்லாம் ஒரு இடத்துல தங்கி ஓய்வெடுத்தாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் மந்தி தோப்பு அப்படின்னு பேர் வந்தது. இந்த மாதிரி சிறப்புகள் நம்மளுடைய கோவில்பட்டிக்கு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கோவில்பட்டிக்கு பக்கத்துல குருமலை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு, ஒரு ஊர் இருக்கு. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அதாவது அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனார்ல, அதுல இருந்து விழுந்த சில துகள்கள் தான் இங்க குருமலையா உருவாயிருக்கு. அது 4 அடுக்கு மலையா இருக்கும். அதை ஏறி தான் மேலே போகணும். அங்க ஒரு கோவில் இருக்கு, ஐயனார் கோவில்ன்ட்டு. அது அங்க இருக்கிற கிராம மக்களுடைய சுற்றுலா தலமா இருக்கு. அங்க போய் இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த ஐயனாரை வழிபட்டுட்டு வர்ற அளவுக்கு அது ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்புனா, இங்க வற்றாத ஒரு சின்ன ஊற்று ஒன்று இருக்கு. அந்த ஊற்று பார்த்தீங்கன்னா எப்பவுமே வத்தாதுங்க, தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி பளபளன்னு அவ்வளோ தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த தண்ணி குடிச்சோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். குளுன்னு தான் இருக்கும் எப்பவுமே. எவ்வளோ வெயிலில் போனீங்கனாலுமே அந்த தண்ணி அப்படியே குளுமையாக ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை எங்கள் குருமலைக்கு வந்துட்டு போங்க, சரிங்களா? அடுத்தது எங்கள் கோவில்பட்டி கரிசல் மண் தான். அது வானம் பார்த்த பூமி தான். அதனால எங்கள் கோவில்பட்டியில் பருத்தி, கேழ்விறகு, கம்பு, நிலக்கடலை இந்த மாதிரியான பயிர்கள் தான் நிறைய விளைவிப்பாங்க.
அது மட்டும் இல்லைங்க, எங்கள் கோயில்பட்டியில் 2 பெரிய நூற்பாலைகள் இருக்குது. அப்புறம் நிறைய தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருக்குது. எங்களுடைய பிரதான தொழிலே தீப்பெட்டி தொழில் தான். அதுக்கப்புறம் நிறைய பட்டாசு ஆலைகள் இருக்குது. பள்ளிகள் மட்டுமே 20க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது. அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், கலைக்கல்லூரி, இந்த மாதிரி ஒரு 9க்கும் மேற்பட்ட கல்லூரிகளும் எங்கள் கோவில்பட்டியில் இருக்குது. ஸோ படிப்புலையும் எந்த விதத்துலையும் எங்கள் கோவில்பட்டி குறைஞ்சது கிடையாது. தொழில்லையும் எந்த விதத்துலையும் எங்கள் கோவில்பட்டி குறைஞ்சது கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் கோவில்பட்டிக்குன்னு தின்பண்டங்கள் இருக்குல்ல, அந்த தின்பண்டங்கள் நிறைய பெருமையான விஷயங்கள் இருக்குது, சிறப்பு வாய்ந்த தின்பண்டங்கள். அதில் முக்கியமாக கடலை மிட்டாய். எங்கள் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு தான் புவிசார் குறியீடு இருக்குது. அது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அது கையில எல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டவே ஒட்டாது. எங்கள் கோவில்பட்டி கடலை மிட்டாய் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க. அங்கிருந்து நிறைய பேர் தேடி வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு. அது மட்டும் இல்லை, இங்கே செய்கிற சேவுன்னு ஒரு ஐட்டம், காரச்சேவு இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, சீனி மிட்டாய், கருப்பட்டி முட்டாசு, இந்த மாதிரி நிறைய இனிப்பு வகைகள், தின்பண்டங்களே எங்கள் ஊர் தின்பண்டங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்கள் கோயில்பட்டியில் இன்னும் ஒரு சிறப்பு, எங்களுடைய மக்கள். எங்கள் மக்கள் அன்பானவங்க, பாசமானவங்க, இதை விட முக்கியம் ரொம்ப பண்பானவங்க. ஆமாம், என் மக்கள் அவ்வளோ ஒரு சாதுவான மக்களுங்க எங்கள் கோயில்பட்டி மக்கள். எங்கள் கோவில்பட்டி மக்கள் வந்து 2 பாஷை பேசுகிறாங்க, அதாவது 2 மொழி. என்ன, தமிழும் தெலுங்கும் அதிகமாக பேசுகிறாங்க. இங்கே வந்து நாங்கள் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுறத விட அந்த ஆவோட உச்சரிப்பே எங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் ஏ இதை தான் நிறைய உச்சரிப்பாங்க. ஏன்னா எங்களுடைய அந்த ஸ்லாங்கே அப்படி தான் இருக்கும். அதாவது அம்மா அப்பான்னு சொல்ல மாட்டோம், ஐயா எம்மா அப்படி கூப்பிடுவோம். அம்மாச்சி, அப்புறம் தாத்தா, அப்புறம் ஆத்தான்னு சொல்ல மாட்டோம், யாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சின்னையா, சின்னம்மா, பெரியய்யா, பெரியம்மா, அத்தை, மாமா, அதுக்கடுத்து கொழுந்தியா. இது இன்னொன்று, நாங்கள் வந்து மதினின்னு கூப்பிடுவோம். என்ன, அதை தெலுங்கில் உதன, தமிழில் மதினின்னு கூப்பிடுவோம். இந்த மாதிரி நிறைய உறவுகளை அதை வந்து எங்களுடைய மக்களோட அந்த வெள்ளந்தித்தனமான அந்த ஸ்லாங்கில் கேட்கும்போது உண்மையாகவே அவ்வளோ காதுக்கு இதமாக இருக்கும். ரொம்ப அப்பாவி மக்களாக இருப்பாங்க என் மக்கள். அதை கேட்கும்போதே ஒரு பாசம் நமக்குள்ளே வந்துடும். அதை கூப்பிடும்போது ஐயா அப்படின்னு கூப்பிடும்போதே ஒரு பாசம் தன்னால் நமக்கு வந்துடும். அப்புறம் கோயில்பட்டி மக்கள் பாசமானவங்க, ஓகே. பண்பானவங்கன்னு சொன்னேன்ல, ஆமாங்க, உண்மையாகவே பண்பானவங்க தான். எங்கள் கோயில்பட்டி மக்களுக்குள்ள போட்டி இருக்குமே தவிர பொறாமை இருக்கவே இருக்காது. முதலாளி தொழிலாளி வேற்றுமையே இருக்காது. பெரிய தொழில் செய்கிறவங்க, சின்ன தொழில் செய்கிறவங்கன்ற ஏற்றத்தாழ்வு இருக்காது. எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு கடையில் போய் ஒரு பொருளை கேட்குறீங்கன்னா, எங்கிட்ட இல்லைங்க அந்த பொருள் அப்படின்ற வார்த்தை எங்கள் கோயில்பட்டிக்காரங்க வாயிலிருந்து வரவே வராதுங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த கடையில் கிடைக்கும், என்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த கடையில் கிடைக்குங்க அப்படின்ட்டு அந்த கடையை சொல்லி கொண்டுட்டு போய் விட்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி தாங்க தொழில் செய்யும் போதும், ஒரு சின்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஆர்டர் வருது அப்படின்னா அது என்னால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லிலாம் விட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, தன்னால் முடியலைனாலும் அந்த ஆர்டரை விடக்கூடாது, திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு பெரிய தொழில் செய்கிற ஒருத்தவங்களுக்கு பேசி அவங்களே இந்த ஆர்டரை கொடுத்து, அண்ணே இந்த மாதிரி ஒன்று வந்திருக்குண்ணே, என்னால் முடியலண்ணே, நீங்கள் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவரும் அப்படிதான். அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதை விட மாட்டாங்க. அதை உடனே எங்களுக்கு கூப்பிட்டு, எப்பா கண்ணா இதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துருப்பா, இது சின்ன ஆர்டராக இருக்குது, என்னால் பண்ண முடியாது, எனக்கு நிறைய இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பண்ணி கொடுத்துனுப்பா, நம்ம பேரை காப்பாற்றிடணுப்பா என்ன அப்படிம்பாங்க. அந்த ஒரு உரிமையும் உறுத்தும் அன்பு பாசமும் எங்கள் மக்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். அதை நாங்கள் வந்து எப்பவுமே மாத்தட்டி சொல்லிப்போம், ரொம்ப பெருமையாக சொல்லிப்போம், என் மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத. அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிற கோவிலுங்க, நிறைய கோவில் இருக்குது, நிறைய பெருமை சேர்க்குற கோவில்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது கதிரேச மலை. அதாவது இது ஒரு மலை கோவில், மலை மேலே இருக்குது இந்த கோவில். இது ஒரு முருகர் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எப்படி மாதந்தோறும் கிரிவலம் நடக்குமோ அதே மாதிரி எங்கள் கதிரேசன் மலையில் உள்ள கோவில்லையும் மாதந்தோறும் கிரிவலம் நடக்கும். இந்த மேலே ஏறி இந்த மலை உச்சியிலிருந்து அந்த கோவிலிருந்து சுற்றி இருக்கிற கிராமத்தை பார்க்கும்போதுங்க அப்படியே பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக, மனசுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க.
இந்த காட்சி வந்து நீங்க ஏதோ ஊட்டி கொடைக்கானல் எங்கெங்கயோ போய் பார்ப்பீங்கல்ல, எங்களுக்கு தேவையே இல்லைங்க. எங்க கோயில்பட்டி கதிரேச மலையில நின்று பார்த்தாலே எங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு காட்சி, காண கிடைக்காத காட்சி கிடைச்சிடுங்க. நீங்களும் வந்து ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க நான் சொன்னது உண்மைதானா இல்லையான்னு. அப்புறம் இங்க இன்னொரு சிறப்பு மிக்க பெரிய கோவில் இருக்குதுங்க. அதுதான் செண்பவெளி அம்மன் கோவில். இந்த கோவிலுக்குன்னு தல வரலாறுலாம் இருக்கு. அதாவது வெம்பக்கோட்டைங்கிற பகுதியை அந்த காலத்துல செண்பக மன்னன் ஒரு மன்னர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். அவர் வந்து ரொம்ப மிகுந்த சிவபக்தர். அப்போ ஒரு நாள் அவருடைய கனவுல ஈசன் தோன்றி, நீ வந்து களக்காட்டு பக்கம் போ, அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கும், உன் கண்ணில் தென்படும், அந்த லிங்கத்தை நீ வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. அதன்படி என்ன பண்ணாரு, அவரும் வந்து பார்த்து கண்டுபிடிச்ச இடம் தான் கோவில்பட்டி. அங்க செண்பொழியம்மன் கோவில், கோவில்பட்டியில் இருக்கிற செண்பொழியம்மன் கோவில். அங்கதான் லிங்கம் வந்து சுயம்பா தோன்றினது. அதுக்கப்புறம் தான் அந்த லிங்கத்துக்கு ஒரு கோயில் எழுப்பினார். அப்புறம் அதுலேயே அம்மனுக்கும் ஒரு கோவில் எழுப்பினார். அம்மனுக்கு வந்து செண்பகவல்லி அம்மன் அப்படின்னும், ஈசனுக்கு வந்து பூவனநாத சுவாமிகள் அப்படின்னு திருநாம சூட்டி அந்த செண்பக மன்னன் மகிழ்ந்தார். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவில்ல இன்னும் நிறைய சிறப்பு இருக்கு. அதாவது இந்த கோவில்ல நிறைய துணை தெய்வங்கள் இருக்கு. விநாயகர், முருகர், மகாலட்சுமி, துர்க்கை, நவகிரகங்கள், சனி பகவான், அப்புறம் சனி பகவான் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில்ல அகஸ்தியருக்கு, அதாவது இந்த சுற்று வட்டாரத்திலேயே அகஸ்தியருக்கு தனி சன்னதி இருக்கிறது எங்களுடைய செண்பொழியம்மன் கோயில் தான். எல்லா தெய்வங்களுக்குமே தனித்தனி சன்னதி அமைச்சிருக்காங்க இந்த கோவில்ல. அவ்வளோ சிறப்பு. அப்புறம் என்னன்னா, இந்த கோவில்ல வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் அவங்க வந்து வழிபட்டாங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க வழிபடுற பக்தர்களோட நம்பிக்கையா, ரொம்ப முக்கியமான நம்பிக்கையா இருக்குது. இதை விட ஒரு சிறந்த சிறப்பு இருக்கு இந்த கோயிலுக்கு. அதாவது இந்த கோவிலுக்கு பக்கத்துல தெப்ப குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த தெப்பத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தான் ஈசனுக்கு அபிஷேகம் பண்றது அப்பையிலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற ஐதீகம். அதுக்கு என்னன்னா, அந்த தெப்பத்துல இருந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு உள்ளேயே ஒரு சுரங்கம் இருந்ததா ஒரு தகவல் இருக்குது. அப்பையெல்லாம் அந்த சுரங்கத்து வழியா தான் மன்னரும் வருவாங்களாம், தண்ணீரும் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற தகவலும் இதுல ஏற்கனவே பதிவாகி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் இன்னொன்று என்னென்னா 10 நாள் நடக்கிற திருவிழா. இது வந்து கோவில்பட்டிக்கு மட்டும் திருவிழா இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்க ஒரு 48 பட்டிகள் இருக்குதுங்க. எல்லாத்துக்குமே பிரதானமான முக்கியமான திருவிழாவாக இந்த தேர் திருவிழா இருக்குது. இங்கே 2 தேர் உலா வரும். இந்த தேரில் வந்து ஜாதி மதம் இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக எல்லாருமே பங்கேற்றுப்பாங்க. இந்த தேர் திருவிழா வந்து 10 நாள் நடக்குங்க. இங்கே அக்கம் பக்கத்து கிராம மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த ரெட்டை தேரை இழுத்து வழிபடுவாங்க. இதுக்கு இந்த தேர் திருவிழா முடிஞ்ச அடுத்த நாள் தான் வருஷ பிறப்பு, புது வருஷ பிறப்பு. அன்னைக்கு கோவிலில் வழிபட்டு அங்கே இருக்கிற இடத்துங்களில் ஒன்று கூடி அவங்க உற்றார் உறவினர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப பெருமையாகவும் அருமையாகவும் கொண்டாடுவாங்க இந்த திருவிழாவை. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த திருவிழா. நண்பர்களே, கோவில்புரி அப்படிங்கிற எங்கள் ஊர் தான் பின்னால கோவில்பட்டின்னு ஊர் மாதிரி இருக்கு. இங்க நிறைய கோவில்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இதை கோவில் மாநகரம் அப்படின்னு பலரால அடையாளப்படுத்தப்படுது. ஏன்னா இங்க அவ்வளோ கோவில்கள் இருக்கு, அவ்வளோ சிறப்புகள் இருக்கு. எங்க பூமிக்குன்னு பல மாறாத பல விஷயங்கள் எங்களுக்குன்னு தனி சிறப்பா இருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் சுற்றுலா வரும்போது எங்கள் கோவில்பட்டிக்கு வாங்க. இங்கே இருக்கிற பல இடங்களை சுற்றி பார்க்கலாம். பக்கத்தில் கழுகுமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ரொம்ப அருமையான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் இருக்குது. குகை கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து சங்கரன் கோவில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பக்கத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் வந்து பார்த்து கொண்டாடுங்க. நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்க எங்களை மாதிரி. நண்பர்களே, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில்பட்டியில் பிறந்து வளர்ந்ததுக்கு நமக்கு ரொம்ப பெருமை. அது மட்டும் போதாது இல்லையா? ஆமாம், நம்மளும் பெரிய பெரிய நல்ல நல்ல காரியங்கள் பண்ணி பெரிய சாதனைகள் பண்ணி நம்ம பிறந்த நம்ம கரிசல் பூமியான கோவில்பட்டிக்கு மிக பெரும் பெருமையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு உங்கள்கிட்டையும் வேண்டுகோள் வச்சுட்டு நானும் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களோட இருந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.